இரவு 9 மணியாகியும் சாப்பிட வராமல் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என்னை அந்த அக்கா சாப்பிட வருமாறு அழைத்தார். நான் மறுக்கவே, இங்க பாரு, இன்னும் பௌர்ணமிக்கு 2-3 நாள் தான் இருக்கு. மோகினி பிசாசு வேற அலையுது. நல்ல புள்ளையா சாப்பிட்டுட்டு தூங்கப்போ. பயமும் ஆர்வமும் தொற்றிக்கொள்ளவே, அக்கா அக்கா சொல்லுங்க, மோகினி பிசாசு எப்படி இருக்கும் என்று அவர்கள் பின்னாடியே சுற்றினேன். முதல்ல சாப்பிட்டுட்டு வா என்றார்கள். அவசர அவசரமாக இரவு உணவை முடித்துவிட்டு வந்து மீண்டும் நான் நச்சரிக்க ஆரம்பித்தேன். சரி சொல்கிறேன் கேளு. உடம்பு பூரா வெள்ளை வெளியேர்னு இருக்கும். முடி கருப்பா நீளமா தரையில புரளும். 2 பல்லும் நாக்கும் நீட்டிக்கிட்டு இருக்கும். இதில் அதே போன்று முகபாவனை வேறு செய்து காட்டினார். பௌர்ணமி அன்னைக்கு நடு ராத்திரில வரும். பார்க்க அழகாக இருக்கும் அந்த அக்கா செய்து காட்டிய முகபாவனையே கர்ண கொடூரமாய் இருந்ததால் எனக்கு மோகினி பிசாசின் உண்மையான உருவத்தை கற்பனை செய்து பார்க்க கூட தைரியம் வரவில்லை. நான் நடுங்கும் குரலில், வந்து என்ன பண்ணும் என்று கேட்டேன். என்ன பண்ணுமா? யாராவது அந்நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் இருந்தா ஏதாவது அவங்க கிட்ட கேட்கும். அது கேட்டதை கொடுக்கல, அப்புறம் ஒரே அடிதான். ரத்தம் கக்கி செத்து போயிடுவாங்க. நம்ம தெருவுக்கு வந்திருக்கா? ஓ, போன மாதம் வந்தது. அந்த 4வது வீட்டில் இருக்கிற தாத்தா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் தூங்கி இருக்காரு. வந்து அவர் நெஞ்சு மேலே உட்காந்துக்கிட்டு வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டுருக்கு. பாவம், அவர்கிட்ட அந்நேரம் பார்த்து சுண்ணாம்பு இல்லை. அவரால் கத்தவும் முடியல. அப்புறம் ஒரே அடியாக அடிச்சிட்டு போயிடுச்சு. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தவரை காலையில் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நேராக என் பாட்டியிடம் சென்று இது பற்றி கேட்க, ஆமாம், ரொம்ப நேரம் வெளியில் சுத்தாத, நேரத்தோட படு என்று கூறிவிட்டார்கள். அன்று முதல் எனக்கு இன்சோம்னியா, அதாங்க தூக்கமின்மை தொடங்கிவிட்டது. அதாவது எல்லோரும் விழித்திருக்கும் போதே நான் தூங்கினால்தான் உண்டு, இல்லை என்றால் விடிய விடிய சிவராத்திரி தான். மறுநாள் கல்லூரி பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்த இன்னொரு அக்காவிடம் இதை பற்றி கேட்டேன். சாந்த சொரூபியான அவர் பின்வருமாறு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது, நிறைவேறாத ஆசைகள், யார் மீதாவது அதீத அன்பு அல்லது தீராத பகை, இது போன்று ஏதாவது ஒரு குறையோடு இறப்பவர்கள், அதுவும் பெண்ணாக இருந்தால் அவர்கள் தங்கள் குறை தீரும் வரை மோகினி பிசாசாக அலைவார்களாம். அவர்கள் இன்னொன்றையும் கூறினார்கள். மோகினி பிசாசில் 2 வெரைட்டி உண்டாம். ஒன்று ஒரு அக்கா சொன்னது போல் வெள்ளையாக இருக்கும். மற்றொன்று பார்க்க அழகாக புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து இருக்கும். ஒன்று சுண்ணாம்பு கேட்கும், மற்றொன்று முத்தம் கேட்கும். ஆனால் இரண்டும் ஒரே மாதிரி தான் ஆளை அடித்து காலி பண்ணும். இரண்டுமே அருகில் வரும்போது ஜல் ஜல் என்று சப்தம் நன்றாக கேட்கும். இரண்டுக்குமே நிலத்தில் கால் படாது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம வாய் சும்மா இருக்குமா? அதற்கு அந்த அக்கா, மோகினி பிசாசு எப்படி வரும், பார்க்க எப்படி இருக்கும் என்று ஒரு நவரச நாடகத்தை நடத்தி காட்டினார். பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தவரை தொந்தரவு செய்ததினால் வந்த வினை. எனக்குள் எரிந்து கொண்டிருந்த பயம் என்ற விளக்கில் மண்ணெண்ணெயை ஊற்றிவிட்டார். நடுநடுங்கி போன நான் என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் மோகினி பிசாசை பார்க்கவே கூடாது என்று கடவுளை வேண்ட ஆரம்பித்தேன். தெருவில் கொஞ்சம் கூட்டம் குறைந்தாலும் வீட்டிற்குள் அடைய ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நாளும் சீக்கிரமே வந்து தொலைத்தது. மோகினி பிசாசை பற்றி கேள்வி ஞானத்தை அடைந்த 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நள்ளிரவில் இயற்கை உபாதை, அதாங்க உச்சா போக, நான் கண்விழிக்க வேண்டியதாயிற்று. என் பெரியம்மாவை நான் எழுப்ப முயன்றேன். பகல் முழுவதும் உழைத்த களைப்பினால் தூங்கும் அவர்கள் மெதுவாக எழுந்து தெருக்கதவை திறந்துவிட்டு போய் படுத்துவிட்டார்கள். நான் எந்த யோசனையுமின்றி நேராக வெளியில் சென்று சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தேன். தூக்க கலக்கம் சற்று குறைந்து சுய நினைவுக்கு வரும்போதுதான் தெருவில் யாருமே இல்லை என்பதும் பளீர் என்ற நிலா வெளிச்சத்தையும் உணர்ந்தேன். அதென்னவோ நாம் தனியாக இருக்கும்போதுதான் இந்த பேய் நினைப்பெல்லாம் வந்து விடுகிறது. எனக்கு அன்று அந்த கணத்தில் மோகினி பிசாசை பற்றிய மொத்த பாடமும் என் மெமரியில் வந்து நின்றது. அதே நேரம் ஜல் ஜல் என்று கொலுசு சப்தம் கேட்டது. மொத்த சக்தியையும் சேர்த்து வேகமாக சிறுநீரை வெளியேற்ற முயன்றேன். கொலுசு சப்தம் சற்று அதிகமாக கேட்டது. நடுங்கிக் கொண்டே திரும்பி பார்த்தேன். என் கெட்ட நேரம். கல்லூரி படிக்கும் அக்கா சொன்னது போல 2 வெரைட்டியுமே என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அங்க பாரு, தனியா நிற்கிறான் என்று கூறியபடியே என் அருகில் வந்தன. ஒன்று பளீர் என்று வெள்ளையாயிருந்தது. இன்னொன்று அழகாக புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்திருந்தது. இரண்டுமே உயரமாய் இருந்தன. இரண்டுக்குமே தரையில் கால் படவில்லை.
வெள்ளையாயிருந்த பிசாசின் வாயில் சிவப்பாக இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என் இருதயம் படபடவென்று அடித்தது. அதில் ஆணி குத்தியதைப் போன்று ஒரு வலியை உணர்ந்தேன். பெரியம்மா என்று கத்தினேன். சப்தம் தொண்டையை விட்டு வெளியே வரவில்லை. சரி, சாமி பெயரையாவது சொல்வோம் என்று மாரியம்மா, அம்பிகை, ஐயப்பா என்று அலறினேன். இப்போதும் சப்தம் வரவில்லை. இரண்டும் வேகமாக வந்து என் தோளில் கை வைத்து இழுத்து கொண்டு சென்றன. எனக்கு கண்கள் இருட்டத் தொடங்கியது. மறுநாள் காலையில் என் பாட்டி காஃபி டம்ளருடன் எழுப்பினார். விழித்து பார்த்து பேய் மொழி முழித்தேன். நான் எப்படி தப்பித்தேன் என்று புரியவில்லை. ஒருவேளை சாமி பெயரை மனதில் நினைத்ததினால் விட்டுவிட்டனவா என்று யோசித்தேன். முகம் கழுவிவிட்டு வந்தபோது வீட்டு முற்றத்தில் முதல் நாள் இரவு பார்த்த வெள்ளை மோகினி பிசாசு என் பெரியம்மாவிடம் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்டு கொண்டிருந்தது. என்னை பார்த்தவுடன், நேத்து நானும் என் மருமவளும் 2வது ஆட்டம் பார்த்துட்டு வரும்போது இவன் தெருவில் பேந்த முழிச்சுக்கிட்டு நின்னான். நாங்கள் தான் பாவம் சின்ன பையன்னு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டோம். பாவம், அப்படி ஒரு தூக்கம் இவனுக்கு என்றது. நன்றாக உற்று பார்த்தேன். அந்த மோகினி பிசாசு, மன்னிக்கவும், அந்த பாட்டி எங்கள் தெருவில் வசிக்கும் கணவரை இழந்த பெண்மணி. எப்போதும் வெள்ளை சீலைதான் கட்டியிருப்பார். அப்போது அவர் வாயில் வழிந்த இரத்தம், அது வெற்றிலை சாறு. விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த நான் நண்பர்களிடம் நான் மோகினி பிசாசை பார்த்ததாக கூறினேனே தவிர உண்மையாக நடந்ததை கூறவில்லை. என் பால்ய நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் ஃப்ராடு பய என்று திட்டுவார்கள். இந்த மோகினி பிசாசு நிகழ்வை பற்றி நான் என் பள்ளி நண்பர்களுடன் பேசும்போது என்னுடன் படித்த இன்னொரு மாணவன் அவனுடைய அக்கா டைஃபாய்டில் இறந்து விட்டதாகவும் பௌர்ணமி நாட்களில் அவன் அக்காவிற்கு பிடித்த அசைவ உணவுகளை செய்து படைப்பார்கள் என்று கூறினான். மேலும் அந்த நாட்களில் இரவு அவன் தூங்கும்போது அவனுடைய அக்கா மோகினி பிசாசாக வந்து அவன் காலை பிடித்து இழுக்குமாம். இவன் பயத்தில் பெட்ஷீட்டால் முகத்தை மூடிக்கொள்வானாம். ஆனால் எப்பொழுது வந்தாலும் அவன் தந்தையுடன் ஓரிரு நிமிடங்கள் பேசிவிட்டுத்தான் போகுமாம். ஒரு முறை அவனுடைய அம்மா அடுப்பில் உலையை வைத்துவிட்டு தண்ணீர் பிடிக்க போய்விட்டாராம். திரும்பி வந்து பார்க்கும்போது யாரோ கிச்சனுக்குள் வேலை செய்வது போல் இருந்ததாம். எட்டி பார்த்தால் யாரும் இல்லையாம். ஆனால் மொத்த சமையல் வேலையும் முடிந்து பாத்திரங்கள் சுத்தமாக கழுவி இருந்ததாம். மதியம் உணவிற்கு வந்த அவனது அப்பா சாப்பிடும்போது, இது அப்படியே உங்க அக்கா சமைச்சது மாதிரியே இருக்கு என்று சொன்னாராம். ஈவில் டெட் திரைப்படத்தை தனியாக பார்த்தால் 1,00,000 பரிசு.